அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நம்ம திமுகவுடைய முப்பெரும் விழா கரூரில் நடந்து முடிஞ்சு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நம்ம கூட அதுக்கு ஒரு காணொலி போட்டிருக்கோம். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாப்பாவை அவங்க அப்பா வந்துட்டு அவருடைய தோளில் நிற்க வச்சு அந்த பாப்பா வந்து ஹாய் சொல்லுவாங்க. சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அந்த பாப்பா ஃபோட்டோஸ்லாம் நல்லா ட்ரெண்ட் ஆச்சு. நம்ம முதலமைச்சர் கூட அதை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க, துணை முதலமைச்சர் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுடைய ஃபோட்டோவுக்கு கீழே இந்த தாவேகா கட்சியிலேருந்து இந்த அணில் குஞ்சு எவனோ ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்ட வார்த்தையில் அந்த பாப்பாவை வந்து வக்கிர எண்ணத்தோட ஒரு மாதிரி கேவலமான ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. அதை பார்க்குறப்போவே நமக்கு வந்து அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவன் போட்ட கமெண்ட்டும் அந்த பாப்பாவுடைய ஃபோட்டோ வந்து முகத்தை வந்து காட்ட எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை. எல்லாருமே அந்த பாப்பாவை வந்து கொண்டாடிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக வந்து அன்போடு வந்து அதை பார்க்க வேண்டிய, அன்போடு அணுக வேண்டிய ஒரு குழந்தைய வந்து அந்த ஃபோட்டோவுக்கு கீழே இப்படி ஒரு வக்கிர எண்ணத்தோட ஒரு கமெண்ட் போட்டிருக்கானா இவனுங்க எந்த அளவுக்கு சொசைட்டிக்கு மோசமானவனுங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏற்கனவே இவனுங்கெல்லாம் சேர்ந்து ஒரு குரூப்பை க்ரியேட் பண்ணி அந்த குரூப்பில் இவனுங்க சின்ன பிள்ளைங்களை வந்து சின்ன சின்ன குழந்தைங்களை வந்து மார்க் பண்ணுறது இதெல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுருந்தேன். ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என் சேனல் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரிலாம் இவனுங்களை பற்றி நம்ம நிறைய தடவை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனாலுமே இவனுங்க திருந்தாமல் இந்த சின்ன சின்ன பொடி அணில் குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிப்பட்ட வேலைகளில் ஈடுபடுறானுங்க. சின்ன சின்ன அணில் குஞ்சுகள்னால் சின்ன பசங்கன்னு நினச்சிடாதீங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச வரை இவனுங்களுக்குலாம் 18 வயசு நிரம்பி கொஞ்சம் பெரிய பசங்களாக இருக்க சான்சஸ் இருக்குது. ஏங்க ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அதை இப்படி வந்து பேசுறதுக்கு தோணுதுன்னா இவனுங்களெல்லாம் என்னங்க சொல்கிறது? இப்போ இந்த தாவேகா இதில் வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வரப்போ அங்கே நிறைய பேர் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வராங்க. நம்ம வந்து அந்த குழந்தைங்களை வந்து அக்கறையோடு தான் அணுகிறோம். அந்த குழந்தைங்களை ஏன் கூட்டிகிட்டு வரீங்கன்னு சொல்லி நமக்கு எதிரான கட்சியாக இருந்தாலுமே கூட அவங்க வீட்டு குழந்தைங்களை யாருமே நம்ம அப்யூஸ் பண்ணலை. யாருமே வந்து இந்த மாதிரி வக்கரெண்ணத்தோடு யாருமே பேசலை. ஆனால் திமுககாரங்க வீட்டு குழந்தை அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை எப்படியெல்லாம் வந்து அப்யூஸ் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை பார்க்கக்கூடிய அந்த தந்தைக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும். நாளைக்கு அந்த குழந்தை வளர்ந்து வந்து இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு, இப்படி வந்து தாவேக்காரன் எவனோ ஒருத்தன் இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டான், என்னை வந்து இப்படி வந்து கேவலமாக வக்கரணத்தோட ஒரு கமெண்ட் போட்டான் அப்படின்றது தெரிஞ்சால் எவ்வளோ மோசமாக அந்த குழந்தை ஃபீல் பண்ணும் இல்லையா? இது எதையுமே பற்றி யோசிக்காமல் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் மிருகத்தை விட மோசமாக நடந்திருக்கானுங்க. இவனுங்களுக்கு ரசிக வெறி அப்படின்னு நம்ம சொல்கிறத விட ஏதோ மனநோய் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குங்க. ஏன்னா பொதுமக்களுக்கும் ரோட்டில் எல்லாம் அவ்வளோ இடையூறு கொடுக்குறானுங்க. விஜய் அவர்கள் வர்ற நேரம் நம்ம எத்தனை காணொலிகள் பார்த்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ இடையூறு. இப்போ மட்டும் கிடையாது, எப்போவுமே இடையூறாக தான் இவனுங்க இருக்கானுங்க. அவ்வளோ மக்களை அப்யூஸ் பண்ணுறானுங்க, கெட்ட வார்த்தைகள் போடுறானுங்க, அவ்வளோ அறிவில்லாதத்தனமாக அவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுறானுங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, தாவேகா சார்பாக இயங்கக்கூடிய யூடியூபர்ஸ் இருக்கானுங்கள்ல, யூடியூபர்ஸ் சொல்கிறேன், தாவேகா கட்சிக்காக நாங்கள் பேசுகிறோன்னு சொல்லி பொதுமக்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய, பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்சிக்காரனுங்களுடைய யூடியூப் சேனலில் அவனுங்க பேசக்கூடிய வார்த்தைகளையும் அவனுங்க என்னெல்லாம் பேசுகிறானுங்கன்றதையும் மட்டும் பாருங்களேன். அவ்வளோ மோசமாக அவனுங்க பேசக்கூடிய விஷயமும் ஒருத்தவங்களை வந்து விமர்சனம் பண்ணுறோம் அப்படின்ற பேரில் அவதூறாக ஆபாசமாக தான் அவனுங்க பேசுவானுங்க. அவனுங்க நல்லபடியான விமர்சனம்லாம் என்றைக்குமே வச்சு நான் பார்த்ததே கிடையாது. அதெல்லாம் கூட ஒரு ஓரமாக வச்சுருவோம். சின்ன குழந்தைங்க, அந்த குழந்தைக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஏதோ ஃபங்க்ஷன் போல் ஏதோ ஜாலியாக கூட்டிகிட்டு வராங்க. அது ஒரு ஜாலியாக பார்க்குற ஒரு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைங்க. என்னன்னே தெரியாது, அரசியல்னால் என்னென்னு தெரியாது, என்ன நடக்குதுன்னு புரியாது. எங்கேயோ கூப்பிட்டு வந்திருக்காங்க, ஜாலியாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்திருக்குங்க. அந்த குழந்தையுடைய ஃபோட்டோ வந்ததுக்கு அந்த குழந்தைய இப்படி அப்யூஸ் பண்ண தோணுதுன்னா இவனுங்கெல்லாம் மனுஷனுங்களே இல்லைங்க. இப்போ இந்த கமெண்ட் போட்டவன் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவ்வளோதான், வாழ்க்கையை தொலைக்க போகிறான். யாருக்காகவோ தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்காங்க. ஒரு சின்ன குழந்தைய அப்யூஸ் பண்ணுறதுன்றது அரசியல் கிடையாது, அது வந்து சீரியஸான ஒரு க்ரைம். அதை வந்து ஒரு போக்சோவாக நம்ம பார்க்குற நிலையிலேருந்து கூட அதை நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சின்ன குழந்தைய இப்படி பேசுகிறான்னு சொன்னால் இவன் சின்ன குழந்தைங்களை எப்படி பார்ப்பான், அந்த சின்ன குழந்தைங்கிட்ட எப்படி இவன் அணுகுவான், இவன் வீட்டு பிள்ளைங்களையோ இல்லை மற்ற வீட்டு குழந்தைங்களையோ இவன் எப்படி பார்ப்பான் அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குல்ல. தனக்கு பிடிக்காத ஒரு கட்சி, தனக்கு எதிரான ஒரு கட்சி அப்படின்றதுக்காக அந்த கட்சியில் இருக்கிற ஒரு தொண்டருடைய மகளையோ இல்லை ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பெண்களையோ இல்லை குழந்தைங்களையோ கூட இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுனா இவனுங்கள்லாம் வந்து எந்த வகையில் வந்து ஒரு மனுஷ ஜென்மம்னு நம்ம எடுத்துக்கிறது எனக்கு அதுதான் புரியவே இல்லை. இந்த ஒரு கமெண்ட்டை கூட நம்ம வந்து அவ்வளோ டார்கெட் பண்ணி அடிக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். இந்த ஒரு கமெண்ட்டு தான் இந்த கண்டென்ட்டே. இந்த ஒரு கமெண்ட் போட்டால் பார்த்தீங்களா, இதுதான் தாவேக்காவுடைய ஒட்டுமொத்த லட்சணமுன்னு சொல்லி நம்ம ப்ரொஜெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்கானுங்க இவனுங்க எல்லாருமே.
இவனுங்களுக்கு எதிராக யார் கருத்து சொல்லிட்டாலும் யார் பேசிட்டாலும் விஜய் அவர்களுக்கு எதிராக எப்படி செயல்பட்டுட்டாலும் அரசியலுக்குள்ளே வந்தால் எதிராக செயல்படுறதுக்குன்னு சொல்லி ஆட்கள் இருக்க தான் செய்வாங்க. எதிர் செயல்பாடுகள் இருக்க தான் செய்யும், எதிர் விமர்சனங்கள் இருக்க தான் செய்யும். இதெல்லாம் எதிர்கொண்டு தான் வரணும். எதுவாக இருந்தாலும் அப்படி தான் ஃபேஸ் பண்ணணும். யாருமே இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. இவங்க மட்டும் வந்து இந்த கட்சி மட்டும், இந்த கட்சி தலைவர் மட்டும் எல்லாத்துலேயுமே சுலபமாக எந்த இதுவும் இல்லாமல், எந்த எதிர் தாக்குதலும் இல்லாமல், எதிர்வினையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்காங்கப்பா அப்படின்லாம் யாரையுமே நம்ம வந்து சொல்ல முடியாது. எல்லாருமே எதிர்கருத்துகளையும் எதிர் விமர்சனங்களையும் எதிர்கொள்ள தான் செய்வாங்க. அது அரசியல். ஒரு விமர்சனமோ எதிராக செயல்படுறதோ அது அரசியல், அது வேற. ஆனால் ஒருத்தவங்க குழந்தைய அபியூஸ் பண்ணுறதெல்லாம் அரசியலாக நம்ம வந்து பார்க்க முடியாது. இந்த மாதிரிப்பட்டவனுங்க நாளைக்கு எப்படிப்பட்ட ஒரு சீரியஸான கிரைம் கூட பண்ண வாய்ப்பு இருக்கு. விஜய் அவர்கள் இந்த மாதிரி உங்க கட்சிக்காரங்க இயங்குறாங்க அப்படின்றது தெரிஞ்சும் அவர் சைலண்டா இருக்காருன்னா இந்த மாதிரிப்பட்ட பிரெடேட்டர்ஸ்க்கு அவரும் துணை போகிறார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அவர் இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் பார்க்கறாரா இல்லையான்றதே தெரிய மாட்டேங்குது. எலைட்டு பண்ணையாரு இது அவருடைய கவனத்துக்கு கொண்டு போறாங்களான்னு தெரியல. எல்லாரும் பார்த்துக்கிட்டும் பார்க்காத மாதிரி அப்படியே வந்து கடந்து போறாங்களா என்னன்னு தெரியல. இதை அவர் கவனத்துக்கு கொண்டு போய் இல்ல அவராகவே இதை பார்த்து இதுக்கான ஒரு சொல்யூஷனா அவர் கொடுத்தே ஆகணும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க. இல்லைன்னு சொன்னா இவனுங்க இன்னும் என்னெல்லாம் பண்ணுவானுங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா விஜய் அவர்களுக்கே தெரிஞ்சு அவங்களுடைய பிஆர் டீமை வச்சு தான் இதெல்லாம் பண்றாங்களோ. ஏன்னா நரேட்டிவ்ஸ்லாம் செட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த அபியூஸ் பண்றது இந்த மாதிரி பண்றதெல்லாம் கூட இவங்கெல்லாம் பிளான் பண்ணி பண்றாங்களா அப்படின்ற மாதிரியும் நம்ம வந்து யோசிக்க வேண்டியது இருக்கு. ஆனால் எது எப்படியோ விஜய் அவர்கள் இதை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு அவர் ஒரு முடிவெடுத்து அதுக்கான சொல்யூஷன் அவர் கொடுக்கலன்னு சொன்னால் அவரும் இந்த பிரெடேட்டர்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காரா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கேள்வி எழும்புது. இந்த பொறுக்கி பையன் இந்த மாதிரி கமெண்ட்டை போட்டுட்டு சேட்டில் போய் இன்ஸ்டாகிராமில் சேட்டில் போய் ஒரு பெண்மணி இருக்காங்க, அவங்க திமுக கட்சிக்காரங்க தான், அவங்க தான் இந்த ஃபோட்டோவை பதிவு பண்ணியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து சிபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, சரியா. அவங்க என்னென்னா ஏதோ கம்ப்ளைண்ட் கொடுக்குறத பற்றி ஏதோ வந்து ப்ரொசீட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவன் மெசேஜ் பண்ணியிருக்கான் பாருங்கள். ப்ளீஸ் அக்கா, என்னோட எய்ம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுமா. இவமெல்லாம் போலீஸ் ஆஃபீஸர் ஆகி என்னத்தை செய்ய போகிறான். அதுக்கு ஒரு கும்பிடு போட்டு கண்ணிலேருந்து கண்ணீர் வர மாதிரி ஒரு எமோஜியை வர போட்டு வச்சுருக்கான். அப்படியே சுர்ஜித்தை பார்த்த மாதிரியே இருக்குல்ல. ஏதோ வந்து போலீஸாக இருக்கணும், அப்படிப்பட்ட ஒருத்தனை கொலை பண்ண வச்சுட்டீங்களாடா அப்படின்லாம் கதறிக்கிட்டு இருந்தானே இந்த ஜாதி வெறியர்கள்லாம். அதே மாதிரி இவன் பேசுகிறான் பாருங்க. புரியுதா. ஒரு சின்ன பொண்ணை அபியூஸ் பண்ணிக்கிட்டு போலீஸ் ஆக போகிறானா இவனோட எய்ம் வந்து போலீஸ் ஆஃபீஸர் ஆகணுமா. ஆனால் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து வேலைக்கு போக முடியாமல் ஆயிரும், நான் ரொம்ப மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலேருந்து வரேன், ஐ ஷுட் கோ டு ஒர்க் அண்ட் சேவ் மணி ஃபார் மை சிஸ்டர் மேரேஜ். இவனுக்கு வந்து ஒரு அக்காவோ தங்கச்சியோ வேறு இருக்காங்களாம். இவர் வேலைக்கு போய் இவருடைய தங்கச்சிக்கு அக்காவுக்கு இவர் வந்து பணம் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அந்த நிலைமையில் ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் பையனா இவர். இப்படி தனிப்பட்ட முறையில் பொறுப்புகளும் கஷ்டத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு பையன் இந்த மாதிரி பண்ணலாமா? இந்த மாதிரி ஒரு சின்ன குழந்தைய அபியூஸ் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு மனசாட்சி கிட்ட செயல். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு கிரைம் வேறங்க. பண்ணுறதை பண்ணிக்கிட்டு இப்போ இருந்து அழுதுகிட்டு இருக்கான். நான் பண்ணினது தப்பு தான் அக்கா, உண்மையாகவே நான் அதையே ஒரு 4-5 தடவை போட்டிருக்கான். எங்கள் குலசாமி கருப்பசாமி மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உண்மையாகவே நான் நைட்டு ரொம்ப அழுதேன். எதுக்கடா அழுதேன்? கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி வந்து மனசாட்சியில் உறுத்தலையா? ஐயோ நம்ம இப்படி டைப் பண்ணுறோமே, ஒரு குழந்தையாச்சே அப்படின்றதெல்லாம் கமெண்ட் போடுறப்போ தெரியலையோ? நான் நைட்டில் இருந்து தூங்கலக்கா, சாப்பிடலக்கா, ப்ளீஸ், ஒரு பொண்ணோட சாபம் எப்போவுமே சும்மா விடாதுன்னு சொல்லுவாங்க, அதை நான் இன்றைக்கி நைட்டே ஃபீல் பண்ணேன், ப்ளீஸ் அக்கா என்னைய மன்னிச்சிட்டேன்னு சொல்லி எனக்கு ஒரு மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் அக்கா, ப்ளீஸ் என்னைய செருப்பால் கூட அடிங்க அப்படி இப்படின்னு கடந்து கதறி வச்சுருக்காங்க. இவனுங்க சினிமாவில் ஃபேன்ஸ் கூட சண்டை போட்டு அப்யூஸ் பண்ணிக்கிட்டு மார்ஃப் பண்ணிக்கிட்டுலாம் இருந்தானுங்க. இப்போ அரசியலுக்குள்ளே வந்து அதே வேலையை பார்க்குறப்போ அடி நல்லா பொலார்னு ஒவ்வொருத்தரும் வாங்குறப்போ தான் துண்டா காணும் துணியா காணும்னு பிச்சு உதறிட்டு ஓடுறானுங்க. இதில் வேற இவர் போலீஸ் ஆகணுமா? ஐயோ என்ன பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறானுங்க பாருங்களேன். இவனுங்கெல்லாம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே போனால் மக்களெல்லாம் என்ன மாதிரி அணுகுவானுங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடிட்டான் பயவில். ஐடியா டீஆக்டிவேட் பண்ணால் மட்டும் விட்டுருவாங்க, கண்டுபிடிக்க முடியாதுன்னு எந்த மடசாம்பரானி சொல்லி கொடுத்தானோ தெரில. இந்த ஒரு படுங்கேவலமான வழியை சூஸ் பண்ணியிருக்கான் அந்த பரதேசி. தாவேக்கா காரணங்களும் சாவர்கர் வழியில் பயணிக்கிறதுக்கு பார்க்குறானுங்க போல இருக்குது. இந்த கொள்கை தலைவர்கள்லாம் தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், வேலுநாச்சியார் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு சாவர்கர் வழியில் பயணிக்கிற மாதிரி காலில் விழுந்து மன்னிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க இந்த கட்சிக்காரனுங்க. பெண்களை எல்லாம் அவ்வளோ மோசமாக இழிவுபடுத்துறானுங்க, அவ்வளோ கொச்சையாக பேசுகிறானுங்க. பப்ளிக் ஸ்பேஸ்லேயே எப்படி பேசுகிறானுங்கன்னா அப்போ பர்சனலாக அவனுங்க வீட்டு பெண்களையெல்லாம் எப்படி நடத்துவானுங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இவ்வளோ மோசமாலாம் பேசிக்கிட்டு இப்படிலாம் மோசமாக நடந்துக்கிட்டு பெண்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதிப்படுத்துவோம் அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காப்புல விஜய் அவர்கள். இதில் வேற வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ரொம்ப பெருமையாக வேற பேசுகிறாப்புல. இப்போ யோசிச்சு பாருங்களேன், இவன் போலீஸ்காரன் ஆகிட்டான் அப்படின்னா
நாளைக்கு யாரோ ஒருத்தவங்க அவங்க குழந்தைய யாரோ அப்யூஸ் பண்ணிட்டான் இல்லை ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னு சொன்னால் இவன் அதை எப்படி அணுகுவான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அது உங்களுக்கு எதிரின்றதுனால நீங்கள் அதெல்லாம் சகிச்சுக்கிட்டு பொறுமையாக தான் போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அதை அப்படி தான் அணுகுவான் போல இருக்குது. இந்த சம்பவத்துலேயும் பார்த்தீங்கன்னா விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அந்த குழந்தைய ஏன் அவங்க அப்பா வந்து அந்த ஃபோட்டோவை வந்து ஏன் எடுக்க விட்டார், அந்த குழந்தையுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணது தப்பு தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. எத்தனை காலத்துக்கு தான்டா இப்படி விக்டிம் பிளேமிங் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க? ஒரு குழந்தைய ஃபோட்டோ எடுத்து அதை வந்து போஸ்ட் பண்ணுறது எல்லாம் அவங்கவுங்க உரிமை. அதை நம்மளை எதிர்க்கக்கூடிய இந்த கட்சிக்காரனுங்கெல்லாம் பார்த்தானுங்கன்னா அதை எடுத்து வச்சு ஏதாவது பண்ணிடுவானுங்க அப்படின்னு பயந்து போய் போடாமல் இருக்கணும்னு சொல்ல வரீங்களா? தப்பு பண்ணக்கூடியவனை விட்டுக்கிட்டு அந்த தப்புனால பாதிக்கப்பட்டவன் மேலே கொண்டு போய் பழிய சுமத்துறது இனி எத்தனை காலத்துக்கு தான் தொடரும் அப்படின்றது புரிய மாட்டேங்குது. இவனுங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்கள், பெண் குழந்தைகள் இவங்களெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒவ்வாமை இருக்கும் போல இருக்குது. அதை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க அங்கங்கே. ஏன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வைஷ்ணவி தங்கச்சி நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. அவங்களெல்லாம் எந்த அளவுக்கு அப்யூஸ் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அதுமாதிரி நானே வந்து தாவிக்காரனுங்க அந்த குரூப்பில் என்னெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தானுங்க, பெண்களை பற்றி எப்படியெல்லாம் வந்து இது பண்ணியிருக்கானுங்க அப்படின்றத ஒரு வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு கமெண்ட் போட்டிருக்கான் பாருங்கள். இந்த கமெண்ட்டை போட்டிருக்கான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து அந்த சிபின்ற ஒரு பெண்மணி நான் சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்கன்னு அவங்களையும் வந்து பயங்கரமாக அப்யூஸ் பண்ணியிருக்கானுங்க. ஆக மொத்தம் இவனுங்களுக்கு பெண்கள் அரசியல் பேசுகிறதோ இல்லை பெண் குழந்தைங்கள் இவங்களெல்லாம் பார்த்தாவே வந்து இவனுங்களுக்கு வந்து அப்யூஸ் பண்ணணும் அப்படின்றதே வந்து இவனுங்க ரத்தத்தில் ஊறி போன விஷயமா இருக்குது. இந்த அளவுக்கு மோசமான ஒரு தற்கூரி மூடர் கூட்டத்தை தான் விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சு வெர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லி அழகு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணிக்கிட்டு குழந்தைங்களை மார்க் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணக்கூடிய இந்த அணில் குஞ்சுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலி நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.